வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு மருந்து குழம்புங்க, மிளகு ஜீரக குழம்பு தான். இது கோல்டுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நல்லா செரிக்கும், டைஜஷன் ஆகும். இல்லை நிறைய மருந்து பொருள் நம்ம சேர்க்குறோம். என்ன சேர்க்க போகிறோன்னு பாருங்கள். இதுக்கு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பல் 20 பல் பூண்டு உரித்து இடித்து வச்சுருக்கேன். இதே மாதிரி சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி எடுத்து உரித்து இடித்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வடம். இதை சேர்க்கறதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், ஒரு 5 நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 காஞ்ச மிளகா, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன், எள்ளு ஒரு ஸ்பூன். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் அரிசி போடலாம், தேங்காய் கொஞ்சம் போடலாம், திக்னஸ் வேணும்னா. வேண்டான்னா விட்டுடலாம். கொஞ்சம் தேங்காயும் 1 ஸ்பூன் தேங்காய் 1 ஸ்பூன் அரிசி போட்டு இதில் வறுத்துக்கலாம் வேணும்னா. நான் இன்னும் என்ன போட போகிறேன்னா கொஞ்சம் பெருங்காயம், சுக்கு பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தாங்க ரொம்ப நல்லது. நம்ம நல்லெண்ணெயில் தான் அந்த குழம்பு வைக்கணும். ரொம்ப மெடிசன் வேல்யூ நிறைஞ்சது. நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சு மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ குழம்பு சேர்த்துக்கு இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் முதல்ல கொஞ்சம் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக வறுபடணும். நெக்ஸ்ட்டு தனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மிளகு ஜீரகம், எள்ளு எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப தீயாமல் பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே அது வறுபடட்டும். நல்லா ஸ்மெல்லு வருது, இந்த வாசனை நல்லா கலந்து வருது. வறுபட்டுடுச்சுன்றதுக்கு அதான் அர்த்தம். இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு வந்துடலாம், ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா ஆறினோன்னா அரைச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டோம். அதே மாதிரி சுக்கு பொடியும் ஒரு 1/2 ஸ்பூன். சுக்கு வாயுலாம் எடுத்துரும். நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டால் நல்லா மஞ்சிடும். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். நம்ம அதை அரைச்சிட்டு பார்ப்போம். இப்படி பவுடராக குறைன்னு அரைச்சிட்டு நம்ம அந்த புளி கரைச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை கூட நம்ம போட்டுக்கலாம். அதை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மழை அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாமா நம்ம. இப்போ ஒரு அரை குழிக்கரண்டி நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம், நல்லெண்ணெய். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம முதல்ல வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் போட்டு நல்லா பொரிய விட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். வடகம் போட்டால் ஒரு தனி டேஸ்ட்டு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம இந்த காரக்குழம்பு வைக்கும்போது விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு வடகம். இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட கருவேப்பிலை நம்ம அரைச்சிட்டோம். தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கு கலர்ஃபுல்லாக. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள், மிக்சியில் அரைச்ச விழுது இருக்குது பாருங்கள், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதிலே நம்ம இந்த புளி தண்ணியை ஊற்றி இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மிக்ஸி வாஷ் பண்ணி இந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணியை அதில் ஊற்றிட்டோம். நல்லா தண்ணியாக இருக்குது, ஆனால் கொதிக்க கொதிக்க சுண்டிடும். அது நல்லா சுண்டி வர தான் டேஸ்ட் கொடுக்கும். இல்லை உப்பு காரம்லாம் பார்த்துட்டு, காரம்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பும் கரெக்டாக இருக்குது. நல்லா சுண்டி வந்தோடனே நம்ம இறக்க வேண்டியது தான். இதில் நம்ம வந்து சுக்கும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கோம், அரை ஸ்பூன். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது. இதில் வந்து நம்ம சாதா அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் பர்பஸ் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். எம்மியான சூப்பரான மிளகு ஜீரகம் மருந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சுண்டி வரட்டும். தேன் மாதிரி சுண்டி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம். இது தொட்டுக்க வந்து அப்பளமோ வடமோ வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம்னா எம்மியாக இருக்கும். பருப்பு துவையல் கூட அரைச்சி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் இறக்கும் போது நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா சுண்டி வரட்டும். சுவையான சூப்பரான மருந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. மிளகு ஜீரகம். இந்த குழம்புல நமக்கு லாஸ்ட்டில் வேணும்னா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கிட்டால் நமக்கு அது டேஸ்டியாக இருக்கும். சின்ன பீஸ் பாருங்கள், வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். சூப்பராக எம்மியாக மருந்து குழம்பு மிளகு ஜீரகத்தோட எல்லாம் நிறைய பொருட்கள் சேர்த்து நம்ம ருசியாக டேஸ்டியாக செஞ்சிட்டோம். சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.